குட் மார்னிங். அனைவருக்கும் காலை வணக்கம். ஓம் கணபதியே நமக. ஓம் சரவணபவாய நமக. மிஸ்டர் அருந்தரசாமி, யூ நோ வெரி வெல், உங்களுக்கு நல்லா தெரியும் தைப்பூச விழா எதுக்காண்டி நடக்கணும், தைப்பூசம்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான், ஏன்னா நீங்க வாயில அளவுலத்தான் முருகன் முருகன்றீங்க, வெற்றிவேல் முருகனுக்குன்னுவீங்க. அந்த வெற்றிவேல் முருகனுக்கு இந்த தைப்பூச விழா எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கொரோனான்றீங்க, சரி கொரோனா இல்லாம போச்சா நான் கேட்கிறேன். யாரையாவது இப்ப வான்னு கூப்பிட்டாங்களா? எல்லாரும் படம் திறந்து வான்னு கூப்பிட்டாங்களா? இல்ல. நாங்க அது யார வராட்டியோ ஒரு டிராக்டர் வச்சு ஒரு டிராக்டர்ல இந்த தேரை இழுத்துக்கிட்டு ரதத்தை இழுத்து கொண்டு போய் அங்க போய் டிராவல் பண்ணி போய் பர்த்டேக்கு போயிட்டு அங்க தங்கிட்டு மறுநாள் அப்படி தனியால வெறும் ரதமா போனா கூட ஓகேன்றாங்க. இவ்வளவு SOP ஃபாலோ பண்ணி எல்லாம் செஞ்சாச்சு, ஓகே. ஆனா உங்களுக்கு எதுவுமே அக்கறை இல்லை. உங்களுக்கு நீங்க எல்லாம் தெரிஞ்சவர் மாதிரி பேசுறீங்க. ஒண்ணு கேக்குறேன், எப்ப பார்த்தாலும் எதுக்கு முருகன் கோயிலுக்கே போறீங்க? போறது தானே அம்மன் கோயில் பக்கம் எத்தனையோ முனீஸ்வரன் கோயில் இருக்கு, இந்த உடைக்கிறா எத்தனையோ இது இருக்கு, அதுக்கெல்லாம் போறது தானே. ஒண்ணு கேக்குறேன் அருந்தரசாமி, உங்களை தான் ஒண்ணு கேக்குறேன். ஒரு சமயம் வரீங்க நான் ஆகம அணியை சேர்ந்தவன்றீங்க, மறு நிமிஷம் பார்த்தா நான் இந்து சங்கம் யூத் பிரசிடென்ட் வரீங்க. எத்தனை இதுல தான் இருக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு எது ஒண்ணுன்னா இந்த 10 கேப்லயே நிக்கிறீங்க. ஏன் செலவுக்கு காசு தேவைப்படுதா? நீங்க எல்லாம் இருந்து என்னத்தை செஞ்சீங்க மக்களுக்கு சொல்லுங்க கேப்போம். உங்களை பட்டியல நான் சொல்லுவேன். நீங்க செஞ்சதுல எது ஆரம்பிச்சு முடிச்சு வச்சிருக்கீங்க? கொஞ்சம் நல்ல மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க கேப்போம். ஏதாவது ஒண்ணு நீங்க வந்ததுல இருந்து இது வரைக்கும் செஞ்சதுல ஏதாவது வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்கீங்களா? எப்ப வந்தாலும் வெற்றிவேல் முருகனுக்குன்னு ராக மாளிகை வீடியோ செய்வீங்க நீங்க, ஓகே. ஆனா பத்துமலை முருகனை விட்டுருங்க. இந்த தைப்பூச திருவிழா யாரையும் கூப்பிடல, வீட்டோட இருந்து பூட்டிங்க. உங்களை யாரு இப்ப சாக்க பூத்திக்கிட்டு வெளியே வர சொன்னா? சாக்க பூத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள இருங்க. முடிஞ்சா ஒரு பொட்டுக்குள்ள ஏறி உட்காந்து பூட்டை போட்டுங்க, ஓகே. யாரையும் கூப்பிடல. அதனால அந்த திருவிழா நடக்கப்படாது. முருகன் மாரியம்மன் கோயில்ல இருந்து பத்துமலைக்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு கேக்குறேன்? நீங்க யாரு? இதுக்கு நீங்க குரல் கொடுக்கறீங்களே. மோகன் சானுக்கு வாயில்ல நீங்க பேசுறீங்க. இந்த தமிழுக்கு கோயில்கள் எதுனாக்க இவங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா பத்துமலைக்கு நீங்க கியாமியான்னு கட்டிட்டு இருக்கீங்க. என்னமோ பெரிய ஞானி மாதிரி பேசுறீங்க. அனைத்து மறைந்த ஒரு பெரிய ஆசாமி மாதிரி இருக்கிறீங்க, பேசுறீங்க. என்ன உங்களுக்கு தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? அந்த முருகன் நீ வாயில சொல்ற அளவுக்கு உன் மனசுக்குள்ள உணர்ந்திருந்தீங்கன்னா நீ இப்ப இந்த மாதிரி கூவ மாட்ட. இப்ப இந்த COVID-19 பத்தி யாரு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, யாரு பயப்படல, யாரு SOP ஃபாலோ பண்ணல, யாரு இருந்தா வரவேணான்ட்டாங்களே. அப்படி பக்தர்களா நான் தான் போய் பால் எடுத்து ஊத்துனாக்க காவடி எல்லாம் கிடையாது, ஒரு பால் மட்டும் எடுத்துட்டு போவாங்க, ஓகே. அப்படி அவங்களா அந்த SOP ஃபாலோ பண்ணி போறதா ஓகே. அதுக்கு அங்கெல்லாம் சட்டு இருக்குன்னு யாரையும் வான்னு கூப்பிடல. நீங்க அதோட உடம்பு போட்டு அழட்டிக்காதீங்க. ஓட்ட கழிஞ்சு உடம்பு போட்டு அழட்டிக்காதடின மாதிரி நீங்க உடம்பு போட்டு அழட்டிக்காதீங்க, தெரியுமா? ரொம்ப இது பண்ணாதீங்க. சும்மா இருந்த சங்கம் எடுத்து ஊதி எடுத்து ஆண்டின மாதிரி கோவைன்னு ஆரம்பிச்சுட்டீங்க.
ஏன் இப்ப அந்த தைப்பூசத்தை தடை பண்ணணும், அந்த பத்திரிகை எழுத்து மூடணும், எல்லாம் உங்க கையில கொடுத்துட்டா எல்லாம் நல்ல மாதிரி செஞ்சிருமா? வாய் அடக்கிட்டு சும்மா இரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே, உனக்கு என்ன வேலையோ அதை செஞ்சுட்டு இரு. இந்த திருவிழா நீ நிப்பாட்டாத. முருகன் போ அம்மன் கோயில்ல இருந்து பத்துமலைக்கு போயிட்டு பத்துமலையில இருந்து அம்மன் கோயிலுக்கு திருப்பி போயாகணும். அதை நிப்பாட்டாத நீ. ஓகே, நீ அதை நிப்பாட்ட. ஏன்னா முருகன் யாரு? என் அப்பன் முருகன் யாரு? ஓகே, அந்த முருகப்பெருமான் தான் சித்தராலேயே பழனி ஆண்டவரை நவபாசாங்கத்தால இது பண்ணது. அவர் வைத்தியர், மருத்துவ குணம் கொண்டவர். நிச்சயமா யாரையும் அவர் எஃபெக்ட் பண்ண விட மாட்டாரு. ஓகே, இது ஒரு சோதனை. நம்ம கும்பர வணங்குற தெய்வத்தை நம்பி கொடுக்கு. இது இந்த ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட் we have on Lord முருகா. ஓகே, தெய்வத்தை மிஞ்சினது எதுவும் கிடையாது. உங்களை யாரையும் போய் கட்டுப்பிடிச்சாங்க ராக் அண்ட் ரோல் ஆட சொல்ல தெரியுமா? அதோட பேசாம அடக்கிட்டு பேசாம இரு. இதுக்கு மேல கியாமையான அப்புறம் நான் பொல்லாத வேலை வந்துருவேன். சரியா? இங்க நான் ஆதியம்மா பேசுறேன், தெரிஞ்சுக்க.